முழுக்க பரவியிருக்கும் டேக்கோன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்ப நீங்க அரசாங்க வேலைக்கு சிம்ம வீடு ரொம்ப அவசியம்னு சொல்லியிருந்தீங்க. அந்த சிம்ம வீடுனா என்னன்னு சொல்ல முடியும்? சிம்மத்தை தான் சிம்ம வீடுன்னு சொல்றேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. சிம்ம ராசின்னு நான் சொன்னேன்னா அது வேற மாதிரியான, ஒருவேளை சிம்ம ராசிக்காரரோ என்கின்ற ஒரு அர்த்தம் வந்து விடுகிறது என்றதுனால கொஞ்சம் பிரித்து பார்க்கின்ற நிலையில அதை சிம்ம வீடுன்னு சொன்னேன். சிம்மம் என்கின்ற இந்த காலபுருஷனுக்கு 5வது வீடாகிய மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், 5வது சிம்மம் வருகிறது இல்லையா? இந்த சிம்ம வீட்டின் நாயகன் சூரியன். சூரியன் தான் அரசை இயக்குபவன், அரசாங்கத்தின் தலைவன். சூரியன் சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒருவர் தலைவராக இருக்கிறார், முதல்வராக இருக்கிறார், மந்திரியாக இருக்கிறார், பிரதம மந்திரியாக இருக்கிறார், அதிகாரியாக இருக்கிறார். ஆனால் அதே சூரியன் பாபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த முதல்வர் கட்டளையிடுகின்ற அவருக்கு சேவகம் செய்யக்கூடிய பியூனாக இருக்கிறார். ஆகவே அரசில் அங்கம் வைக்கக்கூடிய, நீங்க நம்பர் 1 இருக்கலாம், நம்பர் 10 இருக்கலாம், ஆனா எல்லாருமே கவர்மெண்ட் சம்பளம் தான், எல்லாருமே அரசு ஊழியர் தான், முதல்வரும் அரசு ஊழியர் தான். அங்கே கடைநிலை ஊழியராக இருக்கக்கூடிய ஒரு உதவியாளர், பியூன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசு உதவியாளர், அரசு ஊழியர் தான். அப்ப சூரியனுடைய படிநிலைக்கேற்ப, படிநிலைனா என்னங்க, ஜோசியம் புரிஞ்சவங்களுக்கு, என்னுடைய லட்சக்கணக்கான என்னுடைய ஃபாலோவர்களுக்கு இவைகள் அத்தனையும் கடந்த சில வருடங்களாக சொல்லி வந்திருக்கிறேன். எல்லாருக்குமே இது மிக துல்லியமாக இருக்கிறதுனால தான் என்னுடைய ஃபாலோவரும் பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களுக்கு இது புரியும். ஒரு அரசன் அமைப்புல சூரியன் பலன்னு இருக்கணும். ஒரு அரசன் பலன்னு இருக்கிறாரு இல்லையா? 100 கார்ல வராரு, தேதச்சா வராரு, லைட்டு போட்ட கார்ல தான் போறாரு. அவர் கார் ஊர்வலம் போகும்போது ஒரு லைட் அடிச்சுக்கிட்டே போகுது. ஒரு பியூன் போகும்போது அந்த தேஜஸ் இருக்குமா? அப்ப ஒருவர் தேஜஸாக ஒளி மிகுந்த அமைப்பில் இருக்கிறார் என்றால், ஒளிக்கிரகமான, நமக்கெல்லாம் ஒளியை தரக்கூடிய, காலையில் எழுந்தவுடனே ஒளியை கொடுத்து நம்ம எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய இந்த சூரியன், தலைமை தாங்கும் பக்குவத்தையும் தகுதியையும் அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த சூரியன் ஒளி நிலையில இருக்கணுங்க. அவ்வளவுதாங்க. இவருடைய ஒளி நிலைக்கேற்ப ஒருவர் முதல்வராக இருக்கிறார், IAS ஆஃபீஸராக இருக்கிறார். முதல்வர் ஒருவராக இருந்தாலும் மந்திரிகள் 20 பேர் 30 பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஒலி அமைப்பு. கடைசியில் அந்த மந்திரிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய சேவகம் பண்ணக்கூடிய உதவியாளர், பியூன் வரைக்கும் அந்த அமைப்பு தாங்க. குருஜி, பொதுவா கவர்மெண்ட் ஜாப் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்காக நிறைய பேர் நிறைய நேரங்கள் செலவழிப்பாங்க, காசு செலவழிப்பாங்க. இந்த 2024ல எந்தெந்த ராசிக்காரர்களாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? இந்த மாதிரி கேள்விக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அரசு வேலை கிடைக்குமான்ற கேள்விக்கு நிச்சயமாக பதில் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரியான பொதுவான பலன்கள் கண்டிப்பாக கிடையாது. அதாவது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது ஒரு பொதுப்படையான ஒரு பலன். அது ஒரு துல்லியமாக இருக்காது. உண்மையில் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷம் அரசு வேலை கிடைக்கும் அல்லது கிடைக்காது. அப்ப அரசு வேலை கிடைப்பதற்கான அமைப்புகள் ஜோதிட ரீதியா என்னங்க அப்படின்னு வந்துட்டீங்கன்னா, இதற்கு நீங்க ராசியை மட்டும் சொல்லக்கூடாது. உங்களுடைய பிறந்த ராசியின் அடிப்படையில் இது நடக்கலை. ராசி, லக்னம், உங்களுடைய 6ஆம் பாவகம், உங்களுடைய 10ஆம் பாவகம், தன பாவகம், தசாப்தின்னு ஏகப்பட்ட விதிகள் இருக்கு. ஒரு பலன் சொல்வதற்கு நீங்க சொல்லுகின்ற இந்த ராசியை மட்டும் வச்சு, ஐயா ராசி பலன்ல பொதுவாக சொல்லிடுறாங்களே மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது ஒரு பொதுப்படையான பலன். மிதன ராசியை எடுத்துக்கொண்டா ஒரு 60 கோடி பேர் 70 கோடி பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த 60-70 கோடி பேருக்கும் உலகத்துல எல்லாருக்கும் அரசு வேலை கிடைக்கணும்னா அரசாங்கங்களே தாங்காது இல்லையா? ஆக அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்றால் என்ன? என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சுற்றுமுழு கோட்பாட்டில் ஒரு மிக துல்லிய 100% விதியை ஒன்று சொல்லியிருக்கிறேன். ஒருவருக்கு ராஜ ராசி என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய சிம்ம வீடு வலுத்து சிம்மாதிபதியாகிய சூரியன், நான் சொல்லுகின்ற சுபத்துவம் என்கின்ற சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி குருவால் பார்க்கப்பட்டு குருவோடு நெருங்கி ஒரு நிலையில ஒரு சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் இருக்கும் பொழுது அவருக்கு இயல்பிலேயே அரசு வேலை என்ன இருக்கும்? உண்மையை பார்க்க போனா எல்லாருக்குமே அரசு வேலையில ஆர்வம் இருக்கிறது இல்லை, எல்லாருமே அரசு வேலையில இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை. ஒருவர் அரசு வேலையில மிகப்பெரிய வெறித்தனமாக இருக்கிறார், இன்னொருவருக்கு அரசு வேலை கிடைத்தாலும் கூட அதை உதறி விட்டுட்டு நான் தனியார்ல நல்லா சம்பாதிப்பேன், தொழில வியாபாரத்துல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பேன்ட்டு போயிடுறார். ஆக அரசு வேலை எவருக்கு ஆர்வம் இருக்கிறது? இப்ப நான் சொல்றதை வேணா நீங்க அப்படியே ஒரு ஜாதகத்துல டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒருவர் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றாலே அவருக்கு சூரியனும் சிம்மமும் சுபத்துவமாக இருக்கும். அவர் ஒரு நிலையில பௌர்ணமிக்கு பக்கத்துல பிறந்திருப்பார். அப்ப ஒருவர் பௌர்ணமிக்கு அருகில் பிறந்து அல்லது பௌர்ணமியிலேயே பிறந்து சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமாகி ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டு எத்தனை அடுக்கிக்கிட்டே போறேன். அப்ப இவ்வளவும் ஒருங்கிணைந்தால்தான் ஒரு மனித உடல் என்பது கை, கால், கண், காது, மூக்கு எல்லாம் சேர்ந்த அவயங்கள். ஒரு பைக்கு ஓடுது, 2 வீல் இருக்கு, ஒரு ஸ்டேரிங் இருக்கு, எக்ஸலேட்டர் இருக்கு, பிரேக் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கட்டு 1000 பகுதிகள் ஒன்று இயங்குவதற்கு இருக்கு இல்லையா? அதை போலவே தான் ஜோதிடமும் 1000 காம்பினேஷன்ஸ், 1000 பகுதிகள் இருக்கின்றன. இத்தனை பகுதிகளும் ஒருங்கிணையும் போதுதான் ஒருவருக்கு அரசு வேலை. சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாகி சூரியன் லக்னம் ராசிக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு
சூரியனும் சிம்மமும் சுபத்துவமாகி ஒரு நிலையில மிகப்பெரிய அம்சமாக தசாபுக்திகள் நல்ல விதமா அரசு வேலை கிடைச்சா என்ன, ஒரு 35 வருஷத்துக்கு ஒரு நல்ல சம்பளம் கிடைச்சிருது. அதாவது மணியடிச்சா சோறுன்ற மாதிரி 1ஆம் தேதியான சம்பளம். அப்ப இந்த மாதிரி அமைப்புக்கு 35 வருஷம் அவருக்கு ஒரு நிலைத்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் லக்னம்லாம் சுபத்துவமா இருக்கணும். இதைத்தான் நான் சொன்னேன். ஒரு வண்டிக்கு இத்தனை பார்ட்ஸ் தேவைப்படுற மாதிரி ஒருவருக்கு அரசு வேலை என்று வந்து விட்டால் இத்தனை காம்பினேஷன்கள் தேவைப்படுகின்றன. நீங்க கேட்குற மாதிரி பொதுவா 2024 எந்த ராசிக்காரருக்கு அரசு வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாதுங்க. அரசு வேலை கிடைக்கிறதுக்கான விதிகள் இதுதாங்க. ரொம்ப சூப்பரா அருமையா பேசுனீங்க குருஜி. நன்றி. வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.